இக்கால விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை தகப்பனற்ற பிள்ளையா இந்த பூமியிலே அலைந்து தெரிய நான் விடுவதில்லை. உங்களை ஆதரிக்க, உங்கள் கஷ்டங்களில், உங்களுடைய போராட்டங்களில், உங்கள் சூழ்நிலைகளில், உங்களுடைய என்ன சூழ்நிலையானாலும் என்ன காரியமானாலும் அதிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துகிறவரும் உங்களை தனியே விடாதவருமாகிய உங்கள் மேல் அக்கறையும் கருசனையும் அன்பும் நிறைந்த தெய்வம் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாகிறேன். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் தேவன் ஒருவர் உண்டு. அவர் பிதாவாம் தெய்வம். அவரை அடையாளப்படுத்தி அவர் அனுப்பின தன்னுடைய குமாரனாய் கிறிஸ்துவை தன்னையும் விசுவாசிக்கும்படி சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த பூமியிலே தனிமையானவர்கள் அல்ல. நான் ஒண்டியாய் இருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கும் அவர் அனுமதி கொடுப்பதில்லை. அவரே கூட இருக்கிறார். இக்காலத்தில் இந்த வார்த்தையை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்து தேவனாய் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருப்பது போல இன்று அவரை அடையாளப்படுத்துகிற, இல்லை அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு உங்கள் பகுதியிலே உங்களுக்கு ஊழியம் செய்கிற உங்கள் ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவரை கொண்டுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவரை கொண்டுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நம்பிக்கையாயிருங்க.